இன்றைக்கும் நடைப்பயிற்சியா? நடைப்பயிற்சியெல்லாம் இல்லை. இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் டவுன்லேருந்து. இப்போ ஒருத்தரை பார்க்குறதுக்காக மேலே போயிட்டுருக்கேன். அப்போ என்ன கதை? யாரை பார்க்குறதுக்கு மேலே போகிறீங்க? வா அப்படி இல்லைன்னா ஒருத்தர் பார்க்கணும், அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். யாரையா இருந்தால் உனக்கு என்ன? நீங்கள் வந்துட்டேன், அப்படி பேசிக்கிட்டே போவா. ஆமாம் மாமா, டவுன்லலாம் டீசல் பெட்ரோல் கேஸ் அதுக்கு என்ன நிறைய க்ரௌடாமே, உண்மையா? இன்றைக்கி வந்து கேஸ் போலின் தான் உண்மைக்குமே. கேஸ் போலின்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்காக சொல்கிறேன். முதல்லலாம் நம்ம கேஸ்லலாம் சமைக்கலைன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கேஸ்னால் என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்து வந்தோம். இப்போ உனக்கெல்லாம் விறகடுப்பை பற்றியோ இல்லை இதை பற்றியெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. பெரும்பாலும் எங்களுடைய காலகட்டத்தில் கேஸ்னு ஒன்று இருக்குது, கேஸில் வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க பாரு தெரியுது காடு மேலே, இங்கே இருந்து அந்த காடுகளுக்கு போய் விறகு எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதை சின்னதாக உடைச்சி வெயிலில் வச்சு காய வச்சு அதில் தான் அடுப்பு எரித்து அதில் தான் சமைப்போம். அதை செய்யும்போதே என்ன செஞ்சிருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒன்று எல்லோரும் சேர்ந்து விறகுக்கு போவோம், சரியா? ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ. அப்போயே எல்லாம் வீட்டில் அங்கே சுற்றி இருக்க சின்னாக்கள் பெரியவங்க 2-3 பேருனுடைய பாதுகாப்பில் தான் போவோம். எல்லாம் ஒன்றா போய் பேசி சிரித்து கதைச்சி விறகு கொண்டுட்டு வருவோம், அவங்களுக்கு ஏண்ட மாதிரி. ரெண்டாவது என்னன்னா, அதையெல்லாம் உடைக்கிறது ஒரு சந்தோஷம், எல்லாம் சேர்ந்து ஒன்றா கதைச்சி பேசி அதை உடைப்போம். அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, அந்த அடுப்பு எரிக்கும் போது இப்போ எரிக்கிறாங்கன்னு வைங்களே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் மாமி அவங்கலாம் அடுப்பு எரிச்சிட்டு இருக்கும்போது நாங்களாம் சுற்றியே உட்காந்துருப்போம். சில ஈவினிங் டைமில் அடுப்பு எரிக்கும் போது அந்த குளிருக்கு அதுலேருந்து வர அந்த நெருப்பு எங்களுக்கு இதமாக இருக்கும். அங்கேருந்து கதை பேசிட்டு அப்படியே அடுப்பு எரித்து ஒரு டீயை ஊற்றி தந்தாங்கன்னா அதுதான் சொர்க்கம். அப்போ ஒரு ஒற்றுமையும் இருந்துச்சு, எங்களுக்குள்ளே எல்லாம் ஒன்றாவே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் இருந்துச்சு. இந்த மாதிரி கேஸுக்காகையோ இல்லை எதுக்காகையோ போலிங்கிலேருந்து கஷ்டப்பட்டு அது அந்த கேஸை வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இருக்கலை. இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் செய்கிற அளவுக்கு நேரம் இல்லை. இது வந்து ஒரு வேகமான காலத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம மேலே கொஞ்சம் போய் பேசுவோம். பழைய கதையை சொல்லியிருந்தீங்க, மறந்துட்டீங்க. இல்லை பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் மேலே வந்து பேசுவோம். இன்னும் 80 தூரம் போவருக்கு பேசிக்கிட்டே போகணும். நம்ம இடையில இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக இல்லாது. அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே வந்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ இருக்க இந்த காலகட்டங்களில் வந்து யாருக்குமே என்ன செய்யாது, நமக்கு அப்போ இருந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த அந்த வசதியோ அந்த நேரமோ இப்போ யாருக்கும் இருக்காது. அதை வந்து உண்மைக்குமே நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அதனால இப்போ போய் நீங்கள் விறகுக்கு போகணும் அதெல்லாம் சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்க இந்த யதார்த்தமான வாழ்க்கையில் இந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும்போது நம்ம பழசை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இப்போ இந்த கேஸோ இந்த கரண்ட்டோ இல்லாமல் வாழ்ந்த காலகட்டங்களில் இது எப்படி சமாளித்தாங்க, இதுக்கு என்ன தீர்வு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சட்டுன்னு ஒரு கேஸ் இல்லைனாலோ இல்லை ஒரு கரண்ட் இல்லைனாலோ டக்குன்னு நம்ம என்ன உலகமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்ம ஒரு மாற்று நடவடிக்கை என்ன செய்யணும், எடுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன ஒரு 2 விறகு இங்கே பாரு, இந்த இதை சுற்றி காட்டு, இங்கே விறகு தேட இயலாதா? ஏதோ ஒரு நாள், ஒரு கிழமையில் ஒரு நாள், ஒரு வாரத்தில் என்ன செய்யலாம், வார இறுதியில் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஃபேமிலியோடு விறகுக்கு போயிட்டு கொஞ்சம் விறகை கட்டிட்டு வந்து அதை காய வச்சு உடைச்சி என்ன செய்யலாம், அதுன்னு சமாளிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த கேஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி அதை யோசிக்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் பழமையை கொஞ்சம் நம்மளுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா இல்லை என்ன இருக்குது, தீர்வு இருக்குது. அந்த தீர்வை வந்து நம்ம தேடி போகணும். எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனத்தில் எல்லாத்தையும் இலகுவாக செஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த யதார்த்தத்தில் வந்து கொஞ்சம் யதார்த்தத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போய் தான் ஆகணும். அதுதான் நான் சொல்ல வரேன். சித்து மேலே போய் பேசுவோமா? பாருங்கள், நம்ம போயிட்டுருக்க அந்த வழி, அந்த பாதை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியே நல்ல காற்று, இதமான காற்று, நல்ல குளிர்.
கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை தான். பச்சை நிறம் வந்து இவ்வளோ அழகு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறதுக்கு காரணமே இந்த இயற்கை தான் இல்லையா? ஏதாவது சொல்லுடா, பேசாமல் வர. என்ன பேசிக்கிட்டே கோவிலுக்கு வந்துட்டீங்க? கோவிலுக்கு வந்துட்டேன்னா நம்ம போகிற வழியில் தான் கோவில் இருக்குது. சும்மாவே நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் உள்ள ஒரு ஆள் தான். போகிற வழியிலே கோவில் இருக்குன்னா உள்ளே போக முடியுமா? அதனால கட்டாயம் கோவிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் போகணும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை மாமா. வா பாருங்க, இது வந்து ஒரு மலை, ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோவில், அம்மன் கோவில். இந்த மாதிரி இயற்கை அரணுக்குள்ளே ஒரு கோவில்னால் அது வந்து கிராம பகுதிகளில், தோட்ட பகுதிகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி நாங்கள் வசிக்கிற மாதிரி ஊர் பக்கத்து நீங்களாம் வரணும். இதெல்லாம் ரசிக்காமலே நம்மலாம் போயிட்டோம்னா அப்புறம் எவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. டவுன் பகுதியில் இருக்கிறது எல்லாமே வசதி தான், அது எதுவுமே வசதி குறைவுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு ஃப்ரீடம், இந்த ஒரு மிதமான காற்று, இந்த ஒரு இயற்கை அழகு வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தோட்ட பகுதிகளில், கிராம பகுதிகளில் தான் கிடைக்கும். அப்போ நம்ம இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். கேஸ்க்கு எல்லாம் தீர்வுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பெட்ரோல் டீசல் அதுக்கும் லைனில் தானே நிற்கிறாங்க. அதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க? தீர்வெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்னால, நான் வந்து எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயத்த தான் சொன்னேன். அது வந்து தீர்வெல்லாம் இல்லை. ஏன்னா யார்கிட்ட பிரச்சனையுமே யார்கிட்ட தேவையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ இது இப்படி செய்யலாம், இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு எனக்கு என் சிற்றறிவுக்கு பட்டதை நான் சொன்னேன். இப்போ இந்த டீசல் பெட்ரோலுக்கு கூட நம்ம அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் உதவி தான் செய்யணும். ஏன்னு சொல்லு, எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கத்தை திட்டுறதை விட்டுட்டு சில விஷயங்கள் அரசாங்கத்தோட கை கோர்க்கணும். இப்போ அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க, நம்ம தேவைக்கு மட்டும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, தேவைக்கு அதிகமாக சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த எரிபொருள்லாம் கொண்டு வரதுல போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது. ஸோ இப்போ இருக்க இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு தேவைக்கான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பற்றாக்குறை வந்து என்ன செய்யாது, ஏற்படாது. அதோட சிக்கனமாக இப்போ ஒரு அவசியமாக வாகனங்களில் போக வேண்டிய தேவைகள் இருந்தால் அதில் போகலாம். இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம நடந்து போகலாம், அனாவசிய பயணங்களை தவிர்த்துக்கலாம். அதே நேரத்தில் அதை வந்து ஸ்டாக் பண்ணுறது, அதை வந்து சேமித்து வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இருக்கவங்க அதை வந்து சேமிச்சுக்கிட்டே போக அன்னன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் பயன்படுத்தி வாகனங்களை ஓட்டி பணம் தேடுறவங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரமே என்ன செஞ்சிடும், ஆட்டங்கண்டு போகும். ஸோ யாருக்கு தேவையோ அவர்கள் நிச்சயமாக அது பெற்றுக்கொள்ளத்தான் வேணும், சிக்கனமாக பெற்றுக்கொள்ளணும், தேவைக்கேற்ப பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஓரளவுக்கு என்ன செய்யலாம், இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனையே தீர்க்கலாம். எல்லா விஷயங்கள்லையுமே அரசாங்கம் அது செஞ்சிருச்சு இது செஞ்சிருச்சுன்னு குறை சொல்லாமல் சில விஷயங்களில் அரசாங்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்டினுடைய குடிமக்களாக அரசாங்கத்தோட கைகோர்த்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம், அடுத்த இடத்துக்கு போகலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அவ்வளோதான்டா, நம்ம இந்த கோவிலுக்கு வந்தாச்சு, இனி சாமி கும்பிட்டு நம்ம போகிற இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். சரியோ? அப்போ பாய். உன்னுடைய கருத்துக்களை நீ சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அன்புடன் வேந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.